வணக்கம். சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாடு அனைத்து நலசங்க மாநில மையம் சார்பாக இந்த போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு மாநில தலைவர் ஜெயந்தி அவர்கள் தலைமை வகித்தார். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் முன்னாள் மாநில தலைவர் தமிழ்ச்செல்வி அவர்கள் உண்ணாவிரதத்தை துவக்கி வைத்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு. செல்வ பெருந்தகை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில செய்தி தொடர்பாளர் பாவலன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் அன்வர் ராஜா, ஏஐடியுசி தொழிற்சங்க தலைவர் சம்பத் ஆகியோர் சிறப்புரை வழங்கினர். தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர் சங்க மாநில பொதுச் செயலாளர் மு. ராமாயி, தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க முன்னாள் மாநில பொருளாளர் வெங்கடேசன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தேர்தல் கால வாக்குறுதி 153 படி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களை மாண்புமிகு முதல்வரே என்ன ஆச்சு தேர்தல் கால வாக்குறுதி என்ன ஆச்சு விடியல் அரசு என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தாயே விடியலையே எங்களுக்கு இன்னும் விடியலையே நிறைவேற்று எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களின் கோரிக்கை இன்றைய நாளின் கோரிக்கை பணி நிரந்தரம் செய் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களை பணி நிரந்தரம் செய் திமுக அரசே தமிழக அரசே ஏமாற்றாதே எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களை ஏமாற்றாதே. மாநில பொதுச் செயலாளர் சேரலாதன் அவர்கள் கோரிக்கை உரை வழங்கினார். அப்போது கோரிக்கை உரையில் அவர் தெரிவித்திருப்பதாவது: 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 153 கொடுத்த வாக்குறுதிப்படி தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் பணிபுரியும் ஊழியர்களை பணியில் நிரந்தரம் செய்வோம் என்பதை நிறைவேற்றவில்லை. நாங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு மருத்துவமனையில் பணி நிரந்தரமற்ற நிலையில் குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றோம். எய்ட்ஸ் மற்றும் HIV நோய் தொற்று உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது, நோய் வராமல் தடுப்பது எப்படி என்பனவற்றை எடுத்து கூறி முக்கிய பணிகளை செய்து வரும் எங்களுக்கு திமுக ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் அது பற்றி எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி எங்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்று 500க்கும் மேற்பட்டோர் இந்த உண்ணாவிரத போராட்டம் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர் கூறினார். ஜெயந்தி, மாநில தலைவர், எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்கள் நலச்சங்கம். இந்த மாபெரும் உண்ணாவிரதத்தில் நாங்கள் கொடுக்க வேண்டிய கோரிக்கை 3 கோரிக்கை தான். ஒன்று, மாநில அரசு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தமிழக அரசின் மூலமாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மூலமாக 153வது விதியின்படி எங்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி அளித்துள்ளார். இரண்டாவது, இதே தமிழ்நாடு அரசு ஊழியர் நல சங்கத்தின் மூலமாக டான்சாக்ல அமைந்துள்ள ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுத்துள்ளார்கள். மூன்றாவது, ராஜஸ்தான், ஒரிசா இப்படிப்பட்ட மாநிலங்களில் இப்போது பணி நிரந்தரம் செய்யப்பட்டு இதே எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தில் பணிபுரிகிறவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளது. அதே போல் எங்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அடுத்தபடியாக நாங்கள் 21வது ஆண்டு இப்பொழுது நாங்கள் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த பணியை ஆரம்பித்து 2002 முதல் 2026 வரை ஒவ்வொரு வருடமும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை எங்களை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை எங்களுடைய சிக்னேச்சர் வாங்கி திரும்ப எங்களுக்கு பணியை புதிதாக கொடுக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட பணியினை நாங்கள் தொடர்ந்து 20 வருடமாக நாங்கள் செய்து வருகிற எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, எந்த ஒரு EPF-ம் இல்லை, எங்களுக்கு எந்த ஒரு காப்பீடு திட்டம் இல்லை, இறப்பு நிதி கிடையாது. வருகிற
குழந்தைகள், எங்களுடைய சந்ததிகள், எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் எந்த ஒரு நிரந்தரமான ஒரு விஷயத்தை கொண்டு போக முடியாமல் இப்போது நாங்கள் 20 வருடமாக நிறைய பேர் ஒரு 60 பேருக்கு மேற்பட்டு இதுல இறந்திருக்கிறாங்க. இந்த இறந்தவர்களுக்கு எந்த நிதியும் கிடையாது. இபிஎஃப் இல்லாத அவர்கள் நிதி இல்லாம இறந்து அந்த குடும்பங்கள் தவித்து கொண்டிருக்கிறாங்க. இப்போது இருக்கிற 2500 பேர் இந்த பணியில நாங்க இருக்கிறோம். இந்த 2500 பேர் வாக்குறுதி 2021 அன்று அவர் வாக்குறுதியில 153வது விதியில 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்தால் உங்களை நிரந்தரப்படுத்துவோம் என்று விதிமுறையில சொல்லப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் எங்களுக்கு கோரிக்கை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அவர்களிடம் தலைமை இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதற்கு உண்டான பதிலை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். தொடர்ந்து எங்களுடைய இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு பதில் கொடுக்காவிட்டால் தொடர்ந்து இந்த போராட்டம் அடுத்த மாதம் 4ஆம் தேதி, இதே 4ஆம் தேதி 2வது மாசம் 2026ஆம் ஆண்டு 2வது முறை இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என்று உங்களிடம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்கள் நலச்சங்கம். எங்கள் மாநில தலைவர் கூறியது போல் கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக அரசு 153 விதியின் கீழ் இந்த எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்தால் நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம் என்று அறிவித்தது. அதே நேரத்தில் கடந்த 9/12/2025 அன்று தமிழக அரசு எங்கள் சங்கத்துக்கு நாங்கள் கோரிக்கை கொடுத்துருந்தோம். அதுக்கு பதில் கொடுத்துருக்குறாங்க. 2021 தேர்தல் வாக்குறுதிப்படி உங்களை பணி நிரந்தரம் செய்ய முடியாது என்று தமிழக அரசு கூறுகிறது. தமிழக அரசு தேர்தல் வருவதற்கு முன்பு வாக்குறுதி அளித்துவிட்டு இதை எழுத்துப்பூர்வமாகவே எங்களுடைய திட்ட இயக்குனர் அவர்கள் எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ எல்லாருடைய கோரிக்கைகளும் தமிழக அரசு பரிசீலிப்பதாக சொல்லும் போது எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களை மட்டும் நாங்கள் உங்களை தேர்தல் வாக்குறுதிப்படி முன்னுக்கு பின் முரணாக இந்த எங்களுக்கு பதில் கடிதம் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துள்ளார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தேர்தல் வாக்குறுதி மாறாக தமிழக அரசு இவ்வாறு செய்வது இந்த ஆட்சிக்கு ஒரு அவப்பெயரை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும். அதே போல் நாங்கள் மக்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிந்து வருகிறோம். நேரடியாக கிட்டத்தட்ட இன்னைக்கு HIV எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் நாங்கள் நேரடியாக பணிபுரிகிறோம். நாங்கள் மன நிறைவோடு பணிபுரிந்தால்தான் நாங்கள் மக்களுக்கு சரியான ஆலோசனையும் மருத்துவ சிகிச்சையும் வழங்க முடியும். அதனால் தமிழக முதல்வர் இதை உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அறிவிக்க வேண்டும். அதன் பின்னர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் முன்னாள் மாநில துணைத் தலைவர் கண்ணன் அவர்கள் நிறைவுரை வழங்கினார். இறுதியில் சங்கத்தின் மாநில பொருளாளர் ரமேஷ் அவர்கள் நன்றியுரை வழங்கினார்.